நான் நின்றுட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா என்னுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பைக்கார் என்ற பகுதியில் நின்றுட்டு இருக்கிறேன். இங்க ஏறக்குறைய 130 வீடுகள் இருக்குது. இந்த டவர் பாத்தீங்கன்னா இண்டஸ் நிறுவனம் மூலமா அமைச்சிருக்காங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்ச டவர். பவுண்டேஷன் எல்லாம் ஸ்ட்ராங் இல்லாம போட்டதுனால இதோட கீழே பவுண்டேஷன் எல்லாம் உடஞ்சி எப்போ வேணாலும் அந்த டவர் வந்து விழக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. ஏறக்குறைய 200 அடிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த டவர், 300 அடிக்கு மேல இருக்கக்கூடிய டவர் எப்போ வேணாலும் விழக்கூடிய நிலைமையில இருக்குது. ஒரு வேளை விழுந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய 130 வீடுகள்ல எந்த வீடுகளுக்கு வேணாலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். எனவே மக்கள்லாம் சேர்ந்து ஏற்கனவே நம்ம நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் உதகை கோட்டாட்சியருக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்களும் 2 உத்தரவு போட்டாங்க. கோட்டாட்சியர் உதகமண்டலம் 28/8/2025 இது மக்களுக்கு ஆபத்தா இருக்கிறதுனால கண்டிப்பா இதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட இண்டஸ் நிறுவனத்துக்கு உத்தரவு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்க்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி மறுபடி உதகை கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய கே டினு அரவிந்த் அவர்கள் 24/10/2025 அன்னைக்கு மறுபடியும் இந்த டவர் வந்து இங்க இருக்கக்கூடிய 130 குடும்பத்துக்கும் ஆபத்தா இருக்கிறதுனால இதை உடனடியாக ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் உத்தரவு போட்டாங்க. அதையும் இந்த நிறுவனம் இன்னும் கடைபிடிக்காம இந்த டவர் அப்படியே இருக்குது. எப்ப வேணாலும் இது சரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய மக்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல்ல உடனடியாக இந்த டவரை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி தொகுதி மக்களின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கோரிக்கை வைக்கின்றேன்.